ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் பார்க்கலாம். 1929 வருஷத்தில் பிறந்த மார்ட்டின் லூதர் கிங். நம்ம இந்திய தேசத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் மிகப்பெரிய பிரச்சனை ஜாதி கலவரங்கள், அதுக்கப்புறம் மத கலவரங்கள். இது முக்கியமாக 2 கலவரம் முக்கியம். ஒன்று ஜாதி கலவரம், இன்னொன்று மத கலவரம். இது ரெண்டும் இந்திய தேசத்தில் மிக முக்கியமாக இருக்குது. இந்த மார்ட்டின் லூதர் கிங் அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர். ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் அட்லாண்டா, அங்கே பிறந்தவர். இவர் நல்ல கிறிஸ்துவுக்குள் வளர்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவர் ஆரம்ப நாட்களில் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தார், டீச்சிங் பண்ணுறவராக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் பாப்திஸ்ட் சபையை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் வாழ்ந்தது, இவர் ஒரு கருப்பர் இனத்தை சார்ந்தவர். அங்கே பார்த்தீங்கன்னா இனக்கலவரம், நிறக்கலவரம், அதாவது கருப்பு வெள்ளை, நான் சிவப்பாக இருக்கேன், நாங்கள் மேன்மையான கருப்பாக இருக்குங்க நீங்களா அப்படிங்கிற மாதிரி, தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம். அந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம் இருந்தது. இதுக்காக இவர் 2 விதமான காரியங்களுக்கு இந்த புரட்சி ஏற்படுத்தினார். ஒன்று, வேதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒன்று. இரண்டாவது, எல்லா நிறத்தவர்கள், எல்லா மக்களும் ஒன்று அப்படிங்கிற இந்த இனம் காரியத்தை எல்லாவற்றையும் சமத்துவமாக கையாளணுங்கிறதுல முற்போக்குடையவராக இருந்தார். அப்போது இதைத்தான் அவர் வலியுறுத்தி பேசினார். அவருடைய பிரயாணம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் தான், அவருடைய பிரயாணத்துக்கு அப்புறம் தான் அநேகருடைய கரங்களில் வேதம் கிடைக்க ஆரம்பிச்சது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனால் இன்றைக்கி கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடியதை பார்க்க முடியுது. நிறைய கப்புள்ஸே இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதை அன்னைக்கு வெளியே கொண்டு பேசுகிறது மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அன்றைக்கி இதை சொல்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அவர் கிட்டத்தட்ட 60 லட்சம் மைல்கள் அமெரிக்காவை சுற்றி வந்திருக்கிறார். ஒரு மைல் 2 மைல் 60 லட்சம் மைல்கள் அமெரிக்கா முழுவதும் போயிருக்கிறார். இந்த மார்ட்டின் லூதர் கிங் என்கிறவர் அவ்வளோ ஃபுல்லாக போயிருக்கிறாரு. இவரை கொலை செய்யும்படி அரசு நிறைய வேறு இதுலேருந்து பிரச்சனைகளை கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 60 லட்சம் மைல் சுற்றி இருக்கிறாரு. இந்த இனவெறியை ஒழிப்பதற்காக, மக்களிடத்தில் வேதம் கிடைப்பதற்காக, இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து போராடுறாரு. கிட்டத்தட்ட 2500 கூட்டங்கள், விளக்க கூட்டங்கள் மக்கள் மத்தியில் விளக்கினார். பொது ஜனங்கள் மத்தியில் போயிட்டு 2500 கூட்டங்கள் போட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 11 வருஷம் போராடி இருக்கிறார். ஆமாம், 35 வயசு வரையிலையும் அவ்வளோ பெரிய போராட்டம், பயங்கரமான போராட்டம். இதனுடைய காரணமாக தேசம் முழுக்க, அமெரிக்க தேசம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி உண்டானது. உலக நாடுகள் முழுவதும் அவர் பக்கமாய் திரும்பி பார்க்கிறதை அன்றைய காலங்களில் பத்திரிகைகள் எழுதினது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்களை கூட்டி சேர்த்து தாங்கிட்ட இருக்கிற விஷன், தன்னுடைய எண்ணங்கள், மக்களுடைய மனநிலைகளை எப்படி சரி செய்து கொள்ளணும், எப்படி வாழணும், எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக வாழணும் என்பதை விளக்கினார். 2.5 லட்சம் மக்கள். இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு. இன்னைக்கு மீடியா இருக்குது, வீடியோ இருக்குது, ஆடியோ இருக்குது, இன்விடேஷன்ஸ், நோட்ஸு, போஸ்டர் எல்லாம் ஏகப்பட்டது இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்மளால் ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியல. ஆனால் அன்றைக்கி 2.5 லட்சம் கற்பிணத்தில் மட்டும் சேர்த்து மக்கள் மத்தியில் தன்னுடைய கருத்துக்களை வைத்தார். 2500 விளக்க கூட்டம் நடத்தியிருக்கிறார். 60 லட்சம் மைல்கள் பிரயாணம் செய்திருக்கிறார். பாருங்க, சிறந்த போராட்ட மனிதனர் என்று சொல்லி அவர் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார். அதனால் அவருக்கு அன்றைய தினத்தில் டைம்ஸ் பத்திரிகை அவருக்கு உலக சமாதானத்திற்கான நோபல் பிரைஸை கொடுத்தது. 1965 ஆண்டின் சிறந்த மனிதர் என்ற பட்டத்தையும் கொடுத்தது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது 1968 நிறவெறி பிடித்த ஒரு வெள்ளையன் அவரை சுட்டு கொன்றான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அவரை உயிரை பற்றி கவலைப்படலை. அவரால் முடிந்த மட்டிலும் தான் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு 38-40 வருஷம் தான் நினைக்கிறேன் அவர் வாழ்ந்த அந்த காலத்துக்குள்ள ஒரு பெரிய அசைவை அமெரிக்க தேசத்தில் உண்டாக்கினார். நிறைவெறியை மாற்றினார். அதுக்குண்டான புரட்சி ஏற்படுத்தி வெற்றி கண்டார். இரண்டாவது, வேதம் எல்லார் கையிலும் கிடைக்கும் வந்தது.
இன்னைக்கு நம்மலாம் வேதம் கையில் உலகம் முழுக்க எல்லாரும் வச்சுருக்கோன்னா அவருடைய புரட்சி தான் காரணம். வேதம் அன்னைக்கு குருமார்கள் மட்டும்தான் படிக்க முடியும். குருமார்கள் அப்படியே மூடி வச்சிருவாங்க, அவங்க மட்டும் படிச்சுட்டு சொல்லுவாங்க அதுதான் சத்தியம், அதை அப்படியே கீழ்ப்படிக்கணும். ஆனால் அதை மாற்றி எல்லாரும் அவர் சொல்றது இல்லை, சொன்ன மாதிரி நீயும் கேட்டு தெரிஞ்சுக்க, நீயும் படி, அல்லேலூயா, நீயும் ஒரு போதகனாய் மாறு அப்படின்னு சொல்லி வளரு ஆவிக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங். அவருடைய சரித்திரத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடிந்த மட்டிலும் புரட்சிகரமாய் தேவனுக்கு எழும்புங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு புரட்சி பண்றேன்னு சொல்லி எழுப்பி அந்த புரட்சியில் ஆதாயம் பார்க்குறவங்க எழுப்பியிருக்காங்க. எனக்கு கூட எழுப்பி நின்று சில விஷயத்தை இறங்கி நின்று போராடணும்னு ஆசை. ஆனால் கூட சில புல்லுருவிகள் அவங்க என்னன்னா அதை வச்சு எதாவது ஆதாயம் பார்க்கலாமா, அது இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு என்று புரட்சியாய் எழும்புவோம், கர்த்தர் பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திராண்டவரை மார்ட்டின் லூதர் கிங் அவரை நினைக்கிறோம், அவருடைய தலைமுறைகளை நாங்கள் நினைக்கிறோம், அவர் செய்த ஆண்டவருடைய புரட்சிகளை நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்நாட்களை நாங்கள் பெரிய காரியங்களை உமக்கென்று செய்யும்படி, மக்களுக்கென்று பெரிய காரியங்களை சொல்லி எங்களை எழுப்புங்க, பலப்படுத்துங்க. பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அந்த உணர்வை உண்டாக்குவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.